நமஸ்காரம். ராதே கிருஷ்ணா. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஒரு பெண்ணினால் சமத்காரமாக பேசி சாதுரியமாகவும் நேர்மையாகவும் அதே சமயத்தில் ஞானத்தின் உதவியுடன் யமனிடமிருந்து தன்னுடைய கணவனின் உயிரை மீட்க முடியுமா? நிச்சயமாக முடியும் என்பதை தான் சாவித்திரியின் கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். ஒரு முறை மார்க்கண்டேயர் யுதிஷ்டிரனை சந்திக்கும்போது யுதிஷ்டிரன் திரௌபதி எத்தனையோ அவமானங்களுக்கு நடுவில் தங்களை எப்படியெல்லாம் காப்பாற்றி எத்தனை இக்கட்டுகளிலிருந்தெல்லாம் அவர்களை மீட்டிருக்கிறார், தங்களுடன் எப்படியெல்லாம் வனவாசத்தின் போது துன்பம் அனுபவித்திருக்கிறாள், இருந்தாலும் அவளுடைய கிரிட் அண்ட் டிட்டர்மினேஷன் மாறவே இல்லையே என்று வியக்கிறார். அதற்கு மார்க்கண்டேயர் இவளுக்கு இணையாக சாவித்திரி, அதாவது சத்யவான் சாவித்திரின்னு தான் நமக்கெல்லாம் தெரியும், அந்த கதையை சொல்கிறார். மத்ர தேசத்து ராஜா அஸ்வபதி 18 வருஷ காலம் கடும் தவம் சாவித்திரி தேவியை குறித்து செஞ்சப்புறம்தான் ஒரு பெண் குழந்தை பிறக்கிறாள். அவள்தான் சாவித்திரி. அவள் ரொம்பவும் தெய்வீகமாகவும் ரொம்ப அழகான பெண்ணாக வளர்கிறாள். சாஸ்திரங்கள் எல்லாம் கற்று தேர்ந்தவளாக இருக்கிறாள். அவளுடைய தேஜஸை பார்த்து மிச்ச நாட்டு இளவரசர்கள்லாம் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்கறதுக்கு கூட பயப்படுறார்களாம். அதனால் அவளோட அப்பா நீயே போய் உனக்கு உகந்த கணவனை தேடிக்கொள் என்கிறார். அவள் ரொம்ப ஊரெல்லாம் சுற்றி திரிந்து கடைசியில் ஒரு வனத்தில் சத்யவானை காண்கிறாள். சின்ன வயசுலேருந்தே அரசை இழந்ததால் சத்யவானுடைய அப்பாவான தியுமத்சேனனும் அவருடைய அன்னையும் அந்த காட்டிலேயே தான் இருக்கிறார்கள். சத்யவானை அங்கேயே தான் வளர்க்கிறார்கள். அவர் ரொம்ப வீரமாக இருக்கார், நல்ல கற்று தெரிந்திருக்கிறார், மரியாதையெல்லாம் தெரிந்து பதவிசாகவும் அதே சமயம் பணிவாகவும் இருக்கிறார் சத்யம். இவரை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேங்கிறார் சாவித்திரி. ஆனால் அதில் ஒரு சின்ன சிக்கல். நாரத மகரிஷி சொல்கிறார், இந்த சத்யவானுக்கு இன்னும் 1 வருஷம்தான் ஆயுசு இருக்குது, அதனால் கஷ்டம்தான், இவரை பண்ணிக்கக்கூடாதுங்கிறச்சு சாவித்திரி அடம் பிடிச்சி நான் இதுக்காகலாம் நான் கல்யாணம் வாங்க மாட்டேன், அவரை தெரிந்தே கல்யாணம் பண்ணிக்கிறார். வேறு யாருக்குமே தெரியாது இந்த விஷயம். அவர்களோட போய் காட்டிலே வசிக்கிறா. அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்கிறாள். அரண்மனை வாழ்வு, இளவரசி எல்லாத்த பற்றி அவள் கவலைப்படலை. காட்டில் இருந்து அவர்களோடக்கு சேவை செய்து அவர்களோடே வாழ்கிறாள். சத்யவானுடைய ஆயுள் முறியத்துக்கு 4 நாள் இருக்கிறச்சே தான் சாவித்திரி 3 நாட்கள் கடும் தவம் புரிகிறாள். அன்ன ஆகாரம் எதுவுமே இல்லாமல் நாள் முழுதும் நின்று கொண்டு கடும் தவம் புரிகிறாள். அந்த நாளும் வந்தது. சத்யவான் காட்டுக்கு போகிறார். நானும் உன்னோட வருவேன், இவ அடம் பிடிச்சி கூட போகிறா. சத்யவான் எவ்வளோ தடுத்தும் கேட்காமல் கூட போகிறாள். எல்லா வேலையும் முடிஞ்சு சத்யவான் கிளம்புறச்சு அவருடைய முகத்தில் ஒளி மங்கி அவர் விழுந்துடுறார். சாவித்திரிக்கு புரிஞ்சிடுது கடைசி எண்டு வந்துடுதுன்னு. சத்யவானை தன் மடியில் கிடத்தி கொண்டு உட்காண்டு இருக்கும்போது அங்கே ஒரு கருப்பு உருவம் வருகிறது. அதை பார்த்தவுடன் அவர் எழுந்து நின்று சாவித்திரி கேட்கிறா, நீ தேவரை போல இருக்கிறாயே, எங்களைப் போல இல்லை உன் உடம்பு, நீ யார், நீ எப்படி இங்கே வந்த அப்படிங்கிறச்ச யமனுக்கே திடுக்கிட்டு போகிறது. சாதாரண மனிதர்கள் என்னை பார்க்கவே முடியாது, ஆனால் உன்னுடைய தெய்வீக தன்மையினாலும் கடும் தவத்தினாலும் என்னை நீ அறிந்து கொண்டுள்ளாய். சரி, அவருடைய காலம் முடிந்து விட்டது, நீ வீட்டுக்கு போய் ஆக வேண்டியதை பார், நான் அவருடைய உயிர் ஒளியை எடுத்துக்கொண்டு கிளம்புகிறேன்றார் யமன். அது எப்படி அவரை விட்டுவிட்டு நான் போக முடியும் என்று சொல்லிக்கொண்டே யமனோடைய கூட நடக்க ஆரம்பிக்கிறாள். அவரிடம் சம்பாஷணையை தொடங்குகிறாள். 7 அடி ஒரு அறிமுகமில்லாதவரோடு நடந்தால் கூட அவரோட ஒரு மித்திர பந்தம் ஏற்பட்டு விடுகிறது என்று சொல்லிக்கொண்டே அவரோட பேச ஆரம்பிக்கிறாள். அதில் தர்மத்தை பற்றியும் ஒருத்தருடைய மனசை கண்ட்ரோல் பண்ணுறது, மனசை அடங்கி புலனடக்கம் இருந்தால் எவ்வளோ அழகான வாழ்வை பெறலாம் என்றெல்லாம் விளக்கி கொண்டிருக்கிறாள். இதை கேட்ட யமனுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. நீ ரொம்ப அறிவுள்ள பெண், உனக்கு என்ன வேணுமோ கேள், ஆனால் உன் கணவன் உயிரை தவிர என்கிறார். உடனே அவள், என்னுடைய மாமனாருக்கு அவருடைய ராஜ்யத்தை திருப்பி கொடுத்து விடுங்கள் என்கிறாள். சரி என்கிறார் யமன். ஆனால் சாவித்திரி விடுவதாக இல்லை. தொடர்ந்து அவரோட பேச்சு கொடுத்துட்டே நடக்க ஆரம்பிக்கிறார். இந்த தடவை சத்சங்கத்தின் அருமையை பற்றியும், கற்று தெரிந்தவர்கள் ஞானவான்கள் அவர்களோடெல்லாம் சங்கம் வச்சுட்டா எப்படி நம்மளுடைய லைஃப்பை முன்னேற்றலாம், அதனால் நம்ம லைஃபுக்கு எவ்வளோ நன்மைலாம் சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த தடவை யமன் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகி, சத்யவான் உயிரை தவிர வேற ஏதாவது வரம் கேள் என்கிறார். உடனே அவள் தன்னுடைய தந்தைக்கு பிள்ளைகள் பிறந்து அந்த ராஜ்யம் விளங்க வேண்டும் என்று வரம் கோருகிறாள்.
தந்தேன் என்கிறார் யமன். தான் ஆச்சே, திரும்பி போ, உன் வேலையாச்சு, கிளம்புங்கிறார் யமன். ஆனால் அவள் விடுவதாக இல்லை. அவள் திருப்பி தொடர்ந்து சம்பாஷணையை தொடர்கிறாள். இந்த தடவை ரிஷிக்கள், முனிக்கள், அவர்களுடைய தன்மைகள், அவர்கள் எவ்வளவு அன்பானவர்கள், மக்களுடைய நலத்திலேக்காக என்ன வேணால் செய்யறதுக்கு ரெடியாக இருக்காங்கிறதெல்லாமும், அந்த அஃபெக்ஷன் பற்றியும், மக்கள் அவர்களை ஏன் நம்புகிறார்கள் என்றதெல்லாம் பற்றி ரொம்ப அருமையாக விளக்கிண்டே வரா. யமனையே அப்படி வசீகரிச்சிட்டா. அவர் ரொம்ப புலங்காகிதமாயி, நீ எப்பேற்பட்ட புத்திசாலியான பெண், உன்னை போன்ற ஒருத்தரை காண்பது ரொம்ப அரிது, உன்னை போல் ஒருத்தரை இவ்வளவு முதிர்ச்சி பெற்றவளை கண்டதே இல்லை நான், திருப்பியும் நீ வரம் கேளு, இந்த தடவை கட்டாயமாக தரேன், ஆனால் உன் கணவன் உரை தவறேங்கிறா. கரெக்டாக உடனே கேட்குறா, எனக்கும் சத்தியவானுக்கும் 100 பிள்ளைகள் இருந்து நாங்கள் சந்தோஷமாக குடும்பம் நடத்த வேண்டும் என்கிறாள். தந்தேன் என்கிறார் யமன். கிளம்பு, இன்னுமே என்ன அப்படிங்கிறார். நான் எப்படி தனியாக போக முடியும், சத்தியவானோட உயிரை கொடு, நீ தானே எனக்கு இப்போ வாழ்த்தியிருக்க 100 குழந்தைகள் பிறக்கணும்னு. இப்படி சொல்லி அவள் யமனையே மடக்கின உடனே யமன் சிரிக்கிறார். நீ என்னை ஜெயித்து விட்டாய் பெண்ணே, உன்னுடைய சாதுரியமான பேச்சினாலும், சமத்காரத்தினாலும், நேர்மையினாலும், உன்னுடைய ஞானத்தினாலும் என்னை ஜெயித்து விட்டாய். நீயும் சத்தியவானும் பலகாலம் உயிரோடு இருந்து நன்றாக 100 பிள்ளைகளை பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்தி செல்கிறார். இப்படியாக சாவித்திரி தன்னுடைய பக்தியினாலும், ஞானத்தினாலும், உறுதியான நெஞ்சத்தினாலும் தன்னுடைய கணவனை மீட்டு, தன்னுடைய அப்பாவுக்கு, மாமனாருக்கு, எல்லாருக்குமே ராஜ்யத்தை மீட்டு நல்லது செய்கிறா. ஒரு பெண் நினைத்தால் என்னதான் செய்ய முடியாது? அவளுடைய ஞானத்தினாலும், பேச்சு சாமர்த்தியினாலும், டிவோஷன், பக்தி, உறுதி எல்லாத்தையும் கொண்டு யமனையே ஜெயிக்க முடியும் என்பதற்கு தான் இந்த சாவித்திரியின் கதை. இந்த காரடையானம் அன்று பெண்கள் எல்லாரும் தங்களுடைய கணவனுடைய ஆயுள், ஆரோக்கிய, சௌக்கியத்தோடு சேர்த்து அவருக்கு பக்தி வளரணும், சத்சங்கம் ஏற்படணும், நல்ல ஞானவான்களோட சங்கம் ஏற்படணும் என்றும் சேர்த்து வேண்டிக் கொள்ளலாம். இதுதான் அவர்களுக்கும் என்றைக்கும் 7 பிறவிக்கும் நன்மை தரும் பிரார்த்தனையாகும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ராதே கிருஷ்ணா.